ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம். அந்த பெண்ணு ஒரு மோசமான மிருகமா மாறிட்டா. அது எதனால அப்படின்னு தான் இந்த பார்ப்போம். அந்த பெண்ணு பேரு மரியா. மரியாவோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை. அப்பதான் அவங்களுக்கு ஒரு மகள் பிறந்தது. அவருடைய பெற்றோர்கள் அந்த மகளை ரொம்ப செல்லமா வளர்க்குறாங்க. முக்கியமா அவர் கேட்டது எல்லாமே வாங்கி தராங்க. அந்த அளவுக்கு ஒரு செல்லம் தான். அவர் ஒரு ஏழையா இருந்தாலும் மகள் மட்டும் தான் உலகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப மரியா படிப்படியா வளர்ந்துடுறா. அவர் ரொம்பவே அழகா இருப்பா. பாக்குறவங்க எல்லாமே அவளை திரும்பி பார்ப்பாங்க. பாக்குறவங்க எல்லாமே இப்படி ஒரு அழகா அப்படின்னு பிரமிப்பாங்க. இப்ப திடீர்னு ஒரு நாள் அவருடைய அப்பா வெளில எட்டு பார்க்கறாரு. அப்பதான் மரியா யாரிடமா பேசிட்டு இருக்காங்க. ஒரு இளைஞரோடு கொஞ்சி பேசிட்டு இருக்கா. இதை பார்த்து மரியாவோட அப்பாவுக்கு கோபம் வருது. அவன் யாரு அப்படின்னு விசாரிக்கிறாரு. ஆனா அவன் ஏற்கனவே திருமணமானவன். தனது மகளை கள்ளக்காதல பண்றான். இதை புரிஞ்சுக்கிட்டவரு அதிர்ச்சி ஆகுறாரு. இப்ப உடனடியா அவனுடைய மனைவியிடம் சண்டை போறாரு. இது போல ஒரு பையனிடம் பேசுறா. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அதாவது ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு உனக்கு தெரியல அப்படின்னும் சண்டை போறாரு. இந்த இடத்துல தான் ஒரு பையனை பார்த்து திருமணத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. இத மரியாவோட சொன்ன போது மரியா அதிர்ச்சி ஆவரா. என்னப்பா திடீர்னு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க அப்படின்னு அதிர்ச்சி ஆவரா. ஆனா அந்த மாப்பிள்ளை பேரு சலீம். சலீம் ரொம்ப ஏழ்மையாளி. அதாவது செங்கல்ல தூக்கி தான் அவன் பொழப்பு ஓட்டுறான். அதாவது கூலி வேலை செய்யறான். அப்படிப்பட்டவனை அவன் திருமணம் செய்யறான். திருமணம் செஞ்சு அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆனா வீட்டுல மரியா ஒரு வேலையுமே செய்யறது இல்ல. இப்ப நேரா சலீம் உங்களுடைய மகள் எந்த வேலையுமே செய்யறதில்ல அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மகள் இங்கேயே இப்படிதான் வளர்ந்தா, கொஞ்சம் போ சரியாயிடுவா அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு அவருடைய மனைவிட்ட வீட்டு வேலை பண்ணு, என்னுடைய அம்மா மட்டும் எப்படி இவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த இடத்துல அவ சண்டை பிடிக்கிறா. என்கிட்ட ஒரு செல்போன் கூட கிடையாது, எனக்கு ஒரு செல்போன் வாங்கிதா அவர் சொல்றான். நான் ஒரு சிறைச்சாலை மாதிரி இருக்கேன், நான் இங்க வேலை செய்யறதுக்காகவே இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சண்டை போடுறா. அவளுக்கு ஏற்கனவே அவருடைய பழைய காதலன்ட்டையும் நண்பர்கள்ட்டையும் பேசுறதுக்கு ரொம்பவே ஆர்வம். அதனாலதான் அவ போன் கேட்கறான்றது அவருடைய கணவருக்கு தெரியாது. இப்ப அவருடைய கணவர் ஒரு புது போன் வாங்கிட்டு மரியாதை தரா. மரியா அந்த போனை வாங்கி அவ்வளவு சந்தோஷமா அந்த போனை வாங்கி பிரிச்சு பாக்குறா. இப்ப சந்தோஷமா நண்பர்களிடம் போன் பண்றா, பேசுறா. இப்ப அவருடைய வீட்டுல என்ன சொல்றானா, என்னுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் ஒரு வாரம் போயிட்டு அங்க தங்கிட்டு வரேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி வரா. அம்மா வீட்டுக்கு வரா. இப்பதான் அம்மா எனக்கு கொஞ்சம் வெளில வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில போறா. வெளில போயிட்டு அது திரும்ப வரும்போது நிறைய பழம் கறி பணம்லாம் இட்டு வரா. இதை பார்த்து அவளுடைய அம்மா ஏது இவ்வளவு பணம் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அம்மா இது ஏதுன்னு கேட்காத, இது என்னுடைய ஃப்ரெண்டுங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்தது. அதாவது ஒருவேளை சலீமுங்க நான் எங்க போறேன்னு கேட்டா இது போல தர்காவுக்கு போயிருக்கான், அதாவது சாமி கும்பிட போயிருக்கா அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு அவ சொல்றா. ஏன் இப்படி பண்ற, இதெல்லாம் நல்லதில்லை அப்படின்னும் நண்பர்களிடம் பேசுறேன்னு சொல்ற, ஏதாவது கெட்ட வழியில போனா இது நல்லதில்லை அப்படின்னு அவ திட்டுறா. ஆனா அவன் என்ன சொல்றானா, நீ நினைச்சு பாருமா, தம்பி வளரணும், உங்களுக்கு வயசான காலத்துல வேலை செய்ய முடியாது, அப்பாவுக்கும் வயசாயிடுச்சு, நீங்க இதை எதுவும் பேசாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப பேசிட்டே இருக்கும்போது சரி தம்பிக்கு ஃபீஸ் கட்டணும், காசு கொடு அப்படின்னு அவனோட அம்மா சொல்றா. இப்ப சரி அப்படின்னு கொஞ்சம் காசையும் கொடுக்குறா. இப்ப என்ன சொல்றானா, இப்ப நான் வெளில போறேன், வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில கிளம்புறான். இடத்துல தான் சலீமோட அம்மாவுக்கு கால் உடைஞ்சிருது. இப்ப அவன் உடனடியா மருத்துவமனைக்கு ஆச்சிட்டு போறான். அவருடைய அம்மா ஆச்சிட்டு போனா மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்க அம்மா நடக்கிறதுக்கு இன்னும் 10 நாள் ஆயிரும், அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப சலீமுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. இப்ப நேரா சரி மரியாவை போய் அழைச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு மரியா வீட்டுக்கு வரான். அவருடைய அம்மா வெளில வரா. இப்ப மரியா எங்கன்னு கேட்கறான். மரியா ஒரு வாரமா உன் வீட்டுல தானே இருக்கா அப்படின்னு அவன் சொல்றான். அப்பதான் ஏற்கனவே மரியா சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. அதாவது சலீம் கேட்டா தர்காவுக்கு போயிருக்கேன், கோயிலுக்கு போயிருக்கேன் சொல்லு அப்படின்னு அவ சொல்லிருப்பா. இதை யோசிச்சு பார்த்துட்டு உடனடியா மரியாவோட அம்மா இல்ல இங்க கோயிலுக்கு போயிருக்கா, சீக்கிரமே வந்துருவா அப்படின்னு அவன் சொல்றான். இப்பதான் வீட்டுக்குள்ள போயிட்டு மரியாவுக்கு போன் பண்றா. மரியா போன் பண்ணி இது போல சலீம் வந்திருக்கான், சீக்கிரம் இங்க வா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப மரியாவும் அங்கிருந்து வரா. அங்கிருந்து வந்தவ புது ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா. அதே போல நிறைய உடை பழம் நிறைய பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. இதை பார்த்து ஆச்சரியப்படுறான். இப்ப இந்த பொருள்லாம் ஏது அப்படின்னு அவன் கேட்கறான். இந்த பொருள்லாம் என்னுடைய நண்பர்கள் வாங்கி தந்தாங்க, இதெல்லாம் அவங்க அன்பளிப்பா கொடுத்தது அப்படின்னு அவன் சொல்றான். நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு அவன் சொல்றான். நீ உன்னுடைய வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். இப்ப நேரா அவங்களுடைய வீட்டுக்கு மரியாவை ஆச்சிட்டு போறான். இப்ப மரியாவோட வீட்டுல அவருடைய மாமியார் இந்த பழம் காய் துணியெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறா, ரொம்ப சந்தோஷப்படுறா. இது போல உங்களுடைய அம்மாவே ஏழை, எதுக்காக மரியா இவ்வளவு பழம் வாங்கிட்டு வந்த, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லத்த, இந்தாங்க வச்சுக்கங்க அப்படின்னும் எடுத்து கொடுக்குறான். ஆனா மரியா மேல அவளுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. என்னன்னா மரியா புதுசா நகையெல்லாம் வச்சிருக்கா. நகையெல்லாம் பார்த்து அதிர்ச்சியா இருக்கு. எப்படி மரியா இந்த நகையை நாங்களும் வாங்கி தரல, உங்க அம்மாவும் வாங்கி தரல, இந்த நகை எப்படி இப்படி புதுசா வந்தது அப்படின்னும் அவங்க கேட்கறாங்க.
இப்பதான் மரியா சொல்றா, அத்தை இது எல்லாமே கவரிங் நகை, நான் கடைக்கு போனேன் கவரிங் நகை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னும் அவ சொல்றா. ஆனாலும் மரியாவோட மாமியாருக்கு இது சந்தேகத்தை கிளப்புது. இவ நல்ல நகை தான் வச்சிருக்கா, ஆனா எங்கே திடீர்னு வந்திருக்கா பிறகு அப்படின்னு அவன் மனசுல சந்தேகப்படுறான். இப்ப கொஞ்சம் நேரம் ஆகுது, மரியா வாசல்ல உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கா. மரியாவோட கணவர் ஏன் இப்படி அழுகுற அப்படின்னும் அவன் கேட்கறான். அதுக்குதான் மரியா சொல்றான், உன்னுடைய அம்மா என்ன சந்தேகப்படுறாங்க, நான் திடீர்னு தான் வந்துட்டேன், நான் வெளியில அங்கேயும் இங்கே போறேன் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க அப்படின்னு ரொம்ப அழுகுறா. இதை கேட்டு மரியாவோட கணவருக்கு மரியா மேல காதல் ரொம்ப அதிகம், பாசம் ரொம்ப அதிகம். அதனால அவனுடைய அம்மாவிட்ட ஏமா இந்த மாதிரி சொல்றீங்க, அவன் நேர்மையான வழியில் தான் இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா, இந்த மாதிரி இனிமேல் திட்டாதீங்க, இதுக்கு மேல திட்டினா என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இப்ப 2 நாளாவது மீண்டும் அவங்கள்ட்ட இது போல என்னுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, நான் உடனே போய் பார்க்கணும் அப்படின்னும் அவன் சொல்றான். மரியாவோட ஹஸ்பண்டு கோவப்படுறான், உனது அம்மாவே எல்லாமே பார்த்துப்பாங்க, அவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப மரியா என்ன சொல்றான்னா, மரியா திரும்பவும் அழுகுறா, எனக்கு எனது அம்மா வீட்டுக்கு போறது கூட உரிமை இல்லையா அப்படின்னு அழுகுறா. இப்ப இதை பார்த்து மரியா மேல கொஞ்சம் பாசம், அதனால சரி போ அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இப்ப மரியா போயிடுறா. மரியா போய் 2 நாளாவது அவனுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. இப்ப மரியாவோட மாமியார் என்ன சொல்றான்னா, சரி நம்ம அவ வீட்டுல என்னதான் பண்றான்னு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்பி அவருடைய மாமியார் வீட்டுக்கு போறாங்க. இப்ப மரியாவோட அம்மா வெளில வரா. வெளில 2 பேத்தையும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இது போல எங்க என் மனைவி மரியா எங்க அப்படின்னு அவன் கேட்கறாங்க. இப்பதான் தர்காவுக்கு போனா சாமி கும்பிட போயிருக்கா, இந்த வந்துரும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. ஆனாலும் 2 பேர் வந்தது அவளுக்கு பயங்கர அதிர்ச்சி. இப்ப நேரா வீட்டுக்கு போயிட்டு இப்ப மரியாவோட போன் பண்ணி இது போல உடைய மாமியாரும் அவரு வந்திருக்காங்க, உடனே வா அப்படின்னு அவன் சொல்றா. இப்பதான் நண்பர்கள் கூட அவன் இருக்கிறா. இந்த இடத்துல அவனுடைய மகனை கூப்பிட்டு இது போல மருமகள் மேல மரியா மேல எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, நீ அவளை கண்காணிடா அப்படின்னும் அவன் சொல்றான். மேலும் அவ செல்போன்ல அதிக நேரம் பேசுறா, அதே போல அடிக்கடி வீட்டு விட்டு வெளில போறா, அவனுடைய அம்மா வீட்டுக்கு போறன்ட்டு போறா, அவன் கொண்டு வரதெல்லாம் புதுசா ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, இது எல்லாமே எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னும் அவன் சொல்றான். மரியாவோட கணவரும் கோபத்தோட சரிம்மா இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும், நான் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப சரி அப்படின்னு இரவு நேரத்தில் தூங்கிட்டு இருக்கான். ஆனாலும் மரியாவுக்கு தூக்கம் வரல. இப்ப இரவு 1 மணி ஆகுது. இந்த நேரத்துல மொபைல் போன் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளில போறா. வீட்டை விட்டு வெளில போய் வீடியோ கால் பேசுறா. இப்பதான் மரியாவோட கணவரும் எழுந்திருக்கிறாரு. மெதுவா எந்திரிச்சு அவ என்ன பேசுறா அப்படின்னு அவ பாக்குறாரு. அப்பதான் பல அதிர்ச்சியான உண்மைகளும் வெளில வருது. அவ நான் உன்னை பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு அவ சொல்றா. அதே போல அவனுடைய நண்பனும் இது போல இன்னும் 2 இளைஞர்கள் வந்திருக்காங்க, உனக்காக காத்துட்டு இருக்காங்க, நீ சீக்கிரம் வா, எவ்வளவு பணம்னாலும் தருவாங்க அப்படின்னும் 30,000 ரூபாய் உடனே தருவாங்க அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு அதிர்ச்சி ஆகிறான், படுத்துக்கிறான். இப்ப மறுநாள் அவ மரியா என்னுடைய அம்மாவை பார்க்க நான் போறேன் அப்படின்னு அவ கிளம்பி போறா. இப்ப 2 பேருமே சேர்ந்து போய் அங்க நிக்கிறாங்க. இப்ப நின்ன பிறகு இப்ப மரியா எங்கன்னு கேக்குறாங்க. மரியா அவருடைய நண்பர் கூட வந்திருக்காங்க. இப்ப மரியா என்ன பண்ண தெரியாம அவசரமா அங்கேருந்து ஓடி வரா. இதை பார்த்து நீ எங்க போன, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு அவருடைய கணவர் கேக்குறாரு. இல்ல என்னுடைய நண்பரை பார்க்கறது தான் நான் போனேன் அப்படின்னும் அவன் சொல்றா. இப்ப பயங்கரமா கோவப்படுறான் மரியாவோட கணவன். நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை, இதோட நிப்பாட்டிக்க, இதுக்கு மேல நீ ஏதாவது பண்ண அப்படின்னா நீ என்னை விட்டு பிரிஞ்சிரு அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப சரி அப்படின்னு வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் கொஞ்ச நாள்லயே அவ ரொம்ப மன உளைச்சலா இருந்திருக்கா. 2வது அவ நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னும் அவ சொல்றா. இப்பதான் அவன் கேட்கறான், அந்த கர்ப்பமா இருக்கிறது எனக்கா வேற எவனுக்காவதா அப்படின்னு அவன் கேட்கறான். என் மேல ரொம்ப சந்தேகப்படுறியா அப்படின்னும் அவ கேட்கறா. இப்ப கொஞ்ச நாளாவது அவளோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. இப்ப மருத்துவமனைக்கு போறாங்க. மருத்துவமனைக்கு போனா அவளை பரிசோதிச்சுட்டு இந்த நோய் புதிய நோயா இருக்கு, இது சரி பண்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்றாங்க. இப்பதான் நேதா தர்காவுக்கு வராங்க. அங்க ஒரு பாபாஜி இருக்காரு. பாபாஜிட்ட உட்கார்ந்துருக்கா. அவருடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வருது, அதாவது மிருகமா மாறிட்டே இருக்கு. இப்பதான் பாபாஜி சொல்றாரு, நீ ஏதோ மிகப்பெரிய ஒரு பாவம் செஞ்சிருக்க, அந்த பாவத்தோட விளைவுதான் இப்படி மாறிட்டு வர அப்படின்னும் அவர் சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா மாறி அவருடைய உடல் முழுவதும் நீள் நீளமா முடி முளைக்குது. அங்குள்ள மக்கள் எல்லோருமே இப்படி ஒரு பாவம் செஞ்சிட்டாலே அந்த பாவத்துக்கு தான் இப்படி அனுபவிக்கிறா அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க. அவ வலியால துடிக்கிறா. இப்ப அவருடைய கணவரும் வர்றாரு. எல்லோரும் அழுகுறாங்க. இப்ப உடனடியா அந்த இடத்த விட்டு மரியா ஓடுறா. எங்க ஓடுனா அப்படின்னு யாருக்குமே தெரியல. இப்ப எல்லோருமே மரியா எங்க அப்படின்னு தேடுறாங்க. மரியாவோட கணவர் காடு முழுவதும் தேடுறாரு. இப்ப மரியா ஒரு காட்டுப்பகுதியில ஒரு ஓரமா இறந்து எடுக்கிறா. இப்பதான் பாபாவிட்ட மரியா கணவர் கேட்கிறாரு. இது போல அவருடைய வயிற்றுல குழந்தை இருக்கு அப்படின்னும், குழந்தைக்கு என்ன ஆகும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அந்த குழந்தை உன்னுடைய குழந்தை இல்ல, அந்த குழந்தை பிறக்கவே பிறக்காது, ஏன்னா அது அப்பவே அழிஞ்சிச்சு அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அவ காட்டுல கிடக்குறா. அவளை எடுத்துட்டு போயிட்டு எல்லோரும் அடக்கம் பண்றாங்க. அசாதாரண சூழ்நிலை ஏற்படுது. அதாவது அங்குள்ள மக்கள் எல்லோருமே இப்பதான் உணர்றாங்க, யாரோ ஒருத்தவங்க தப்பு செய்யறாங்களோ அவங்க தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ பிரச்சனைங்கிறேன். மீண்டும் அடுத்தது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.